வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். ஸ்லாங்கூர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானியம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான ஸ்லாங்கூர் மாநில அரசு பள்ளிகளுக்கு வழங்கும் உதவி திட்டத்தில் தமிழ் பள்ளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட மானியம் 2ஆக பிரிக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் மானியத்தில் 30 விழுக்காட்டு தொகை ஸ்தம் மற்றும் டிவெட் தொடர்பான கல்வி திட்டங்களுக்கும், எஞ்சிய 70 விழுக்காட்டு தொகை பள்ளி கட்டடங்களை சீரமைப்பது உள்ளிட்ட பணிகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பாப்பாராயுடு விளக்கினார். ஸ்லாங்கூர் மாநில அரசு வழங்கும் இந்த நிதி பள்ளி நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் குழப்பங்களையும் தவிர்க்கும் என்பதுடன் நிதி நிர்வகிப்பை எளிமைப்படுத்தும் என்று பாப்பாராயுடு வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். எந்தெந்த பள்ளிகளில் LPS எனப்படும் பள்ளி மேலாளர் வாரியம் உள்ளதோ அப்பள்ளிகளில் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் தாங்கள் பெற்ற நிதியில் 70 விழுக்காட்டு தொகையை LPS வங்கிக் கணக்கில் சேர்த்துவிட வேண்டும். அப்பணத்தை கொண்டு பள்ளி கட்டிடங்களை சீரமைக்கும் பணிகளை நிர்வகிக்கும் பொறுப்பை LPS ஏற்கும். எஞ்சிய 30 விழுக்காட்டு தொகையை பெற்றோர் ஆசிரியர் சங்கம் கையாளும். குறிப்பாக ஸ்தம் மற்றும் டிவெட் தொடர்பான கல்வி திட்டங்களை மேம்படுத்தும் பணிக்கு பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அந்த 30 விழுக்காட்டு தொகையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பாப்பாராயுடு விளக்கினார். LPS இல்லாத பள்ளிகளுக்கு மாநில அரசு வழங்கும் முழு தொகையையும் பெற்றோர் ஆசிரியர் சங்கமே நிர்வகிக்க வேண்டும். பள்ளி நிகழ்ச்சிகள் உட்பட கட்டட மேம்பாடுகள் இரண்டையும் கண்காணிக்கும் பொறுப்பை பெற்றோர் ஆசிரியர் சங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாப்பாராயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். 2025ஆம் ஆண்டு முதல் 30 விழுக்காட்டு தொகை பெற்றோர் ஆசிரியர் சங்க வங்கிக் கணக்கிலும் 70 விழுக்காட்டு தொகை LPS வங்கிக் கணக்கிலும் வரவு வைக்கப்படும் என்று பாப்பாராயுடு தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இன்று டிசம்பர் 2ஆம் தேதி தொடங்கியுள்ள SPM மற்றும் அடுத்து நடைபெறக்கூடிய STPM தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கல்வி தலைமை இயக்குநர் அஸ்மான் அட்னான் தெரிவித்துள்ளார். தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் வேளையில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள SPM தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வில் அமர்வதில் எந்தவொரு பாதிப்பும் ஏற்பட்டு விடாமல் இருப்பதற்கு விரிவான வழிமுறையை கல்வி அமைச்சு கொண்டிருப்பதாக அஸ்மான் குறிப்பிட்டார். வெள்ள அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள பகுதிகளில் மாணவர்கள் தேர்வு எழுதுவதற்குரிய வசதிகளை ஆப்ஸ் பாத்தோங் என்ற திட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் சம்பந்தப்பட்ட மாணவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகளை கல்வி அமைச்சினால் சரியாக நிர்வகிக்க முடியும் என்று அஸ்மான் தெரிவித்துள்ளார். புட்டாலிங் ஜெயா தமன் புட்டாலிங் உத்தாமாவை சேர்ந்த 20 வயது பெண் ஜி கவிலாஷினியை காணவில்லை என்று போலீஸ் புகார் செய்யப்பட்டுள்ளது. வீட்டில் இருந்த கவிலாஷினி நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி முதல் காணவில்லை என்று அவரின் குடும்ப உறுப்பினர்கள் போலீசில் புகார் செய்துள்ளதாக புட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். 146 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட அந்த பெண் ஆக கடைசியாக பார்க்கும் பொழுது சட்டை ஜீன்ஸுடன் காணப்பட்டார் என்று குடும்ப உறுப்பினர்கள் தங்கள் புகாரில் குறிப்பிட்டுள்ளனர். கவிலாஷினி குறித்து தகவல் கொண்டிருப்பவர்கள் 014-888-2388 என்ற தொலைபேசி எண்ணில் போலீஸ் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் CS பாலநாகனுடன் தொடர்பு கொள்ளுமாறு ஷாருல் நிசாம் ஜஃபார் கேட்டுக் கொண்டார். கில்லான் அரச மாநகர மன்றத்தின் டத்தோ பண்டாராக டத்தோ அப்துல் ஹமீத் ஹுசேன் இன்று திங்கட்கிழமை பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். பணி ஓய்வு பெற்ற டத்தின் நொராயினி ரோஸ்லானுக்கு பதிலாக டத்தோ அப்துல் ஹமீத் கில்லானின் மாநகர் மன்ற தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கில்லானில் வெள்ள பேரிடருக்கான இடருக்கு உரிய பகுதிகளாக அடையாளம் காணப்பட்ட 77 இடங்களில் வெள்ள பிரச்சினைக்கு தீர்வு காண்பது தமது முதன்மை கடமையாக இருக்கும் என்று 57 வயதான டத்தோ பண்டார் குறிப்பிட்டார். தற்போது மழை காலமாக இருப்பதால் வெள்ள பிரச்சினைக்கு முக்கிய கவனம் செலுத்தப்படும் அதேவேளையில் தற்போதைய வடிகால் கட்டமைப்பு முறையும் மீள்பார்வையிடப்படும் என்று கில்லான் மாநகர மன்ற அலுவலகத்தில் பதவி உறுதிமொழி சடங்கிற்கு பின்னர் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அப்துல் ஹமீத் இதனை தெரிவித்தார். கில்லான் மாநகர மன்ற தலைவராக அப்துல் ஹமீத் பொறுப்பேற்பதற்கு முன்னதாக கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் செப்பாங் நகராண்மை கழக தலைவராக பதவி வகித்து வந்தார்.
கடந்த ஜூன் மாதம் 10ஆம் தேதி தொடங்கப்பட்ட பூடி மடானி திட்டத்தின் வாயிலாக தீபகற்ப மலேசியாவில் டீசலுக்கான இலக்குக்கு உரிய உதவித்தொகை அமலாக்க நடவடிக்கையின் வாயிலாக அரசாங்கம் மாதம் ஒன்றுக்கு 600 மில்லியன் ரிங்கிட்டை சேமித்து வருவதாக நிதித்துறை துணை அமைச்சர் லிம் ஹுய் இங் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டுள்ள இதர துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு அதிகமான நிதி வளங்கள் இருப்பதை உறுதி செய்வதற்கு டீசல் உதவித் தொகைக்குரிய திட்டத்தில் பணத்தை மீதப்படுத்துவது ஒரு முக்கிய நடவடிக்கையாகும் என இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது லிம் ஹுய் இங் இவ்விவரத்தை வெளியிட்டார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு குறிப்பாக பொது கட்டமைப்பு, சுகாதார கவனிப்பு, கல்வி, மருத்துவமனை மற்றும் பள்ளிகள் முதலியவற்றின் வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த நிதி மிக முக்கியமானதாகும் என்று துணை அமைச்சர் விளக்கினார். தவிர 2024ஆம் ஆண்டு பட்ஜெட்டுடன் ஒப்பிடுகையில் 2025ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் சும்பாங்கான் துணாய் ரஹ்மா எனப்படும் STR நிதி உதவிக்கான ஒதுக்கீட்டிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த மாதம் 8 சட்டவிரோத குடியேற்றக்காரர்களை நாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு மனித கடத்தலில் ஈடுபட்டதுடன் அவர்களுக்கு பாதுகாப்பு அளித்ததாக ஓர் ஆணும் பெண்ணும் இன்று பட்டவர்ட் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டனர். 41 வயது நூர் அஃபீசா முகமது அமீன் மற்றும் 42 வயது முகமது யாசித் அப்துல்லா ஆகிய இருவரும் நீதிபதி நூர் அஸா கஸ்ரான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. இவ்விருவரும் கடந்த நவம்பர் 15ஆம் தேதி அதிகாலை 3 மணியளவில் செப்ராங் பிராய் உத்தாராவில் பெர்மாத்தாங் புலோ ஜலன் பெர்மாத்தாங் சுங்காய் டுவாவில் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 10 ஆண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் 2007ஆம் ஆண்டு குடிநுழைவு கடத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.